ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க சோசியல் லைவ் டெஸ்ட் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அதில் நம்ம 7th 3rd டேர்ம் வந்து டெஸ்ட் போட போறதா வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த டெஸ்ட் தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ அதில் 7th ஹிஸ்டரியை பொறுத்தவரையிலும் 3rd டேர்ம்ல இந்திய சமய கருத்துக்களும் இயக்கங்களும் அப்படின்ற அந்த பாடம் தான் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. இது ஒரு டெஸ்ட் போலே அட்டன் பண்ணுங்க. ஏன்னா லைவ் டெஸ்ட்ல கொஞ்சம் இஷ்யூ வருதுன்றதுனால நம்ம இப்படி அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு டெஸ்ட் போலே ப்ராப்பராக அட்டன் பண்ணுங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பேப்பர் எடுத்து 1 2 போட்டு ஏபின்னு போட்டு எது ரைட் எது தப்புன்றதை நோட் பண்ணி என்ன தவறு பண்ணிக்கின்றத அனலைஸ் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு உண்மையிலே ஒரு டெஸ்ட் எதிர ஃபீல் இருக்கும். சீக்கிரமா ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஓகேங்களா? சரிங்க. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி சப்போஸ் ஆன்சரை வேகமாக சொல்றா போல இருந்தா நீங்க வந்து வீடியோவை பாஸ் பண்ணிட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு ப்ளே பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. பக்தி இயக்கம் அல்லது வழிபாட்டு முறைகளிலான புத்தெழுச்சி தமிழகத்தில் தொடங்கிய ஆண்டு. ஸோ பக்தி இயக்கமா இருக்கட்டும், ஒரு வழிபாட்டு முறையிலான ஒரு புத்தெழுச்சியா இருக்கட்டும், தமிழகத்துல எந்த நூற்றாண்டுல இருந்து தொடங்குது அப்படின்னு நம்ம வந்து கேட்கிறோம். ஓகேங்களா? தமிழகத்துல எந்த நூற்றாண்டுல இருந்து இது தொடங்க ஆரம்பிக்குது அப்படின்னா 7ஆம் நூற்றாண்டு. சி தாங்க இதுக்கான ஆன்சர். அப்போ சி எடுத்தவங்க கரெக்டா எடுத்திருக்கீங்க. 7ஆம் நூற்றாண்டுல தான் வந்து அந்த புத்தெழுச்சி வந்து தொடங்க ஆரம்பிக்குது. அடுத்து 2வது கேள்வி. தீவிர உணர்ச்சி வயப்பட்ட பக்தி, ஆழமான தியானம் ஆகியவற்றின் மூலமே கடவுளை உணர முடியும் எனும் கோட்பாடு கொண்டது எது? ஒரு தீவிர உணர்ச்சி வயப்பட்ட பக்தி இருக்கணும், ஒரு ஆழமான தியானம் இருக்கணும், இது மூலமா தான் நம்ம கடவுளை உணர முடியும்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அந்த கோட்பாடு எது? சூப்பர். எதுங்க? சூஃபி கோட்பாடு. டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ சூஃபி கோட்பாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருத்தை வந்து தெரியப்படுத்துதுங்க. சூஃபி கோட்பாடு, அதாவது இஸ்லாம் சமயத்துக்கு எதிராக தோன்றிய ஒரு தத்துவம் தான் வந்து இந்த சூஃபி தத்துவம். இந்த கோட்பாடு தான் வந்து இந்த தீவிர உணர்ச்சி வயப்பட்ட பக்தி, ஆழமான தியானம் வந்து கடவுள் உண்மையா அடியும்னு சொல்லிட்டு சொல்ல முடியுது. அடுத்து 3rd கொஸ்டின். இந்துக்களும் இஸ்லாமியரும் கடவுளை வெவ்வேறு பெயர்களில் அழைத்தாலும் இருப்பது ஒரே ஒரு கடவுள் என்று கூறியவர் யார்? ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன்னா இதே கூட இன்னொரு கூட்டம் நம்ம வந்து பார்ப்போம். அதில் இது நல்லா பார்த்துங்க. இந்துக்களும் இஸ்லாமியரும் கடவுளை வெவ்வேறு பெயர்களில் அழைத்தாலும் இருப்பது ஒரே ஒரு கடவுள் மட்டுமே என கூறியவர் யார்? சூப்பர். யாருங்க? ஹரிதாசர். பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ பி, ஹரிதாசர் தான் வந்து இந்த கூற்றை வந்து சொல்லியிருப்பாரு. அடுத்து 4வது கேள்வி. ஸோ கூற்றை கவனி. இங்க பாருங்க 3 கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஒன்னொன்னா பார்த்து இதுக்கான ஆன்சர் என்ன வருன்றத பொறுமையா எடுங்க பார்க்கலாம். ஓகே, நான் ஒன்னொன்னா சொல்லிட்டே வரேன், நீங்க ஆன்சர் எடுத்து வைங்க. நம்மாழ்வார் இயற்றிய திருவாழ்மொழி 1120 பாடல்களை கொண்டது. தவறுங்க. நம்மாழ்வார் இயற்றிய திருவாழ்மொழி 1102 பாடல்களை கொண்டது. எவ்வளவுங்க? 1102 பாடல்களை கொண்டது. அப்போ கூற்று 1 தவறா இருக்கு. 4000 திவ்ய பிரபந்தத்தை நாதமுனிகள் தொகுத்தார். இது கரெக்ட் தான். பெரியாழ்வார் தொடக்கத்தில் விஷ்ணு சித்தர் என அறியப்பட்டார். இதுவும் கரெக்ட் தாங்க. பெரியாழ்வார் தொடக்கத்துல விஷ்ணு சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அறியப்பட்டாரு. அப்ப 2வது கூற்றும் 3வது கூற்றம் சரின்றதுனால பி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். 1வது கூற்று வந்து தவறா இருக்கு. 1102 பக்தி பாடல்களை கொண்டதுன்னு வரணும். அடுத்து 5வது கேள்வி. ஆண்டாளுடன் தொடர்பற்றது எது? ஸோ ஆண்டாள் சார்ந்த 4 கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல எது தொடர்பு இல்லாம இருக்குன்னு பார்த்து ஆன்சர் எடுங்க பார்க்கலாம். ஸோ பொறுமையா எடுங்க. ஓகே, நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு வரேன், நீங்க ஆன்சர் எடுத்து விடுங்க. ஆண்டாள் மட்டுமே பெண்பால் ஆழ்வார் ஆவார். ஆமாங்க, ஆழ்வார்கள்ல ஆண்டாள் மட்டுமே பெண்பால் ஆழ்வார். கரெக்ட் தான். திருவில்லிபுத்தூரில் குழந்தையாக பெற்று பெரியாழ்வாரால் வளர்க்கப்பட்டார். ஸோ திருவில்லிபுத்தூர்ல குழந்தையா பெற்று பெரியாழ்வாரால் வளர்க்கப்பட்டார். கரெக்ட் தான். ஆண்டாள் என்றால் ஆட்சி செய்பவள் என்று பொருள். ஆமாங்க, ஆண்டாள் என்றால் ஆட்சி செய்பவள் என்று பொருள். இதுவும் கரெக்ட் தான். ஆண்டாளின் திருப்பாவை பெண்ணின் புனித பாடல்கள் ஆகும். ஆண்டாளோட திருப்பாவை வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணனை அடையும் வழி. திருப்பாவைன்னு கிருஷ்ணனை அடையும் வழின்னு வரணுங்க. ஓகேங்களா? ஸோ நாச்சியார் திருமொழி தான் பெண்ணின் புனித பாடல்கள் வரக்கூடியது. அப்போ 4வது கூற்றுங்க தவறா இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் எதுங்க? டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். நாச்சியார் திருமொழி தான் வந்து பெண்ணின் புனித பாடல்கள். அடுத்த 6th கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. தாய் யசோதையின் இடத்தில் தன்னை வைத்து குழந்தை கிருஷ்ணனை பற்றி பல பாடல்களை புனைந்துள்ளவர் யார்? அது கிருஷ்ணனோட தாயான யசோதியா தன்னையே பாவிச்சுக்கிட்டு கிருஷ்ணன் சார்பா கிருஷ்ணன் குழந்தையா வச்சு பாவிச்சு பல பாடல்களை புனைந்துள்ளவர் யார்? சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? பெரியாழ்வார். விஷ்ணு சித்தர் அப்படின்னு அறியப்பட்ட
பெரியாழ்வார் தான் வந்து யசோதாவா தன்னை நினைச்சிட்டு கிருஷ்ணருக்காக வந்து பாடல் பாடியிருப்பாரு. இப்ப சீதா அதுக்கான ஆன்சர். அடுத்து ஏழாவது கேள்வி. இது ஆல்ரெடி நீங்க பார்த்துட்டீங்க, அதனால வேகமா ஆன்சர் எடுத்துருவீங்க. டேஷ் கோவில் துளசி தோட்டத்தில் பெரியாழ்வார் ஆண்டாளை குழந்தையாக கண்டெடுத்தார். ஸோ எந்த கோவிலோட அந்த துளசி தோட்டத்துல பெரியாழ்வார் ஆண்டாளை குழந்தையா கண்டெடுக்கிறார் அப்படின்னா திருவில்லிபுத்தூர். நம்ம மேல இருக்கிற கொஸ்டின்லயே பார்த்துட்டோம், அதனால நீங்க ஆன்சர் வேகமா எடுத்துருக்கு. ஏதா அதுக்கான ஆன்சர் திருவில்லிபுத்தூரோட அந்த கோயிலோட துளசி தோட்டத்தில் தான் வந்து பெரியாழ்வார் ஆண்டாளை வந்து குழந்தையா வந்து எடுத்திருப்பாங்க. அடுத்து எட்டாவது கேள்வி. டேஷ் கோவிலில் உள்ள விஷ்ணுவின் அவதாரமான அரங்கநாதனின் மீதான காதலை ஆண்டாள் தனது பாடல்களில் வெளிப்படுத்தி உள்ளார். ஸோ எந்த கோயிலில் இருக்கக்கூடிய விஷ்ணுவின் அவதாரமான அரங்கநாதர் மீது இருக்கக்கூடிய காதலை ஆண்டாள் வந்து தன்னோட பாடல் மூலமா வெளிப்படுத்தியிருக்காங்க. சூப்பர். இதுக்கான ஆன்சர் எதுங்க? திருவரங்கம். ஸோ திருவரங்கம் கோவிலில் இருக்கக்கூடிய அந்த விஷ்ணுவின் அவதாரமான அரங்கநாதர் மீதான காதலை தான் ஆண்டாள் பாடல் மூலமா வெளிப்படுத்திருப்பாங்க. அப்ப டி தான். அவங்கள கண்டுபிடிச்சது திருவில்லிபுத்தூர் கோவில். ஆனா எந்த கோயில் மீது அவங்க காதல் வைத்து பாடுறாங்கன்னா திருவரங்கம் கோயில். இது நல்லா டிஃபரெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 9வது கேள்வி. முதல் 3 ஆழ்வார்களுடன் தொடர்பற்றவர் யார்? சோ முதல் 3 ஆழ்வார்களுடன் தொடர்பற்றவர் யார்? சூப்பர். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். ஸோ பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், இவங்க 3 பேருமே முதல் 3 ஆழ்வார்கள். ஸோ பெரியார் வந்து அதுல வரமாட்டாரு. பெரியார் ஆழ்வார் தான், ஆனா முதல் 3 ஆழ்வார்கள வரமாட்டாரு. அப்ப சீதா வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து தவறானது எது? 10வது கொஸ்டின் பாருங்க. தவறானது எது? 4 கூற்றுகள், பொறுமையா படிச்சுட்டு ஆன்சர் எடுங்க. இதுல எது தவறா இருக்குன்னு பாருங்க. ஓகே, நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு வரேன், நீங்க ஆன்சர் எடுத்துவீங்க. நாயன்மார்கள் 63 பேர் ஆவர். ஆமாங்க. ஸோ மரபடி கதை பிரகாரம் பார்த்தா நாயன்மார்கள் 63 பேர். கரெக்ட் தான். ஞானச்சந்தர், அப்பர், சுந்தரர் ஆகியோர் மும்மூர்த்திகள் ஆவர். ஆமாங்க. ஞானச்சம்பந்தர், அப்பர், சுந்தரர், தேவாரம் விட்டு இந்த 3 பேருமே என்னதுங்க? மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க. கரெக்ட் தான். திருமுறை 11 நூல்கள் நம்பியாண்டார் நம்பியால் தொகுக்கப்பட்டது. ஸோ திருமுறையில 11 நூல்கள் யார் தொகுத்திருப்பாருன்னா நம்பியாண்டார் நம்பி தான் வந்து தொகுத்திருப்பாருங்க. ஓகேங்களா? மொத்தம் 12 நூல்களை கொண்டது. அதுல 11 நூல்கள் நம்பியாண்டார் நம்பி தொகுத்திருப்பாரு. திருமுறையின் 12வது நூல் ஆண்டாளின் திருப்பாவையாகும். தவறுங்க. ஏப்பா? ஏன்னா திருமுறையோட 12வது நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா சேக்கிழாரின் பெரிய புராணம் வரணும். அப்ப டி தான் அங்க தவறா இருக்கு. டி தான் அதுக்கான ஆன்சர். சேக்கிழாரின் பெரிய புராணம் தான் வந்து திருமுறையோட 12வது நூல். அடுத்து 11வது கேள்வி. அத்வைதம் எனும் தத்துவத்தை போதித்தவர் யார்? அத்வைதம் எனும் தத்துவம் யாரால் போதிக்கப்பட்டது? சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? சீதாங்க இதுக்கான ஆன்சர். ஏன்னா ஆதிசங்கரர் தான் போதிச்சிருப்பாரு. அவர் தான் சங்கராச்சியார் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அப்ப ரெண்டுமே சரியான ஆன்சர்ன்றதுனால ஏ மற்றும் பி 2 தான் வந்து சரியான ஆன்சர். அப்போ சீதா இதுக்கான சரியான விடை. அடுத்து 12வது கேள்வி. ஞானத்தை பெறுவதன் வழியாக ஜீவாத்மா பரமாத்மாவுடன் இணையும் என்பது எதன் சாரமாகும்? ஸோ ஒருத்தர் ஞானத்தை பெறுவதன் வழியாக ஜீவாத்மாவானது பரமாத்மாவுடன் என்ன பண்ணும்? இணையும் அப்படின்றது எந்த தத்துவத்தோட ஒரு சாரம்சமா வந்து கருதப்படுது? சூப்பர். இதுல அத்வைதம். டி தாங்க இதுக்கான ஆன்சர். அத்வைதம் தத்துவத்தோட ஒரு சாராம்சம் தான் வந்து இது. அடுத்து 13வது கேள்வி. பிரம்மசூத்திரம் எனும் நூலுக்கு உரை எழுதியவர் யார்? பிரம்மசூத்திரம் எனும் நூலுக்கு உரை எழுதியவர் யார்? சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? சங்கராச்சாரியார். பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ பிரம்மசூத்திரம் அப்படின்ற நூலுக்கு யார் உரை எழுதியிருப்பாருன்னா சங்கராச்சாரியார் தான் வந்து உரை எழுதியிருப்பாரு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேதாந்த பள்ளிகளுக்கு ஒரு அடிப்படை நூலா வந்து கருதப்படுது. 14வது கேள்வி. ஸ்ரீ வைஷ்ணவம் எனும் பக்தி நெறி யாருடையது? ஸோ யாருடைய பக்தி நெறி வந்து ஸ்ரீ வைஷ்ணவம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போற்றப்படக்கூடியதா வந்து இருக்கு? சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? ராமானுஜர். ராமானுஜரோட அந்த பக்தி நெறி. ஏன்னா ராமானுஜர் வந்து என்ன பண்ணிருப்பாருங்க? விஷ்ணுவின் மீது அளவுக்கு அதிகமான அன்பு வச்சிருப்பாரு. அதே போல அவங்களோட மனைவியான லட்சுமியின் மீது வந்து அளவுக்கு அதிகமான பக்தி நெறியோட இருந்திருப்பாரு. அதனால தான் அவர் என்னன்னு சொல்லுவாங்க? ஸ்ரீ வைஷ்ணவம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படும்? பிரபலப்படுத்தப்படும். அடுத்து 15வது கேள்வி. தவறானது எது? ஸோ 4 கூற்றுகள் இருக்கு பாருங்க. இதுல எது தவறா இருக்குன்னு பார்த்து ஆன்சர் எடுங்க. சூப்பர்.
விசிஷ்டா வைத்தம் எனும் ராமானுஜரால் முன்வைக்கப்பட்டது. ஆமாங்க, விசிஷ்டா வைத்தம் வந்து ராமானுஜர் தான் முன் வச்சிருப்பாரு. இவர் ஆன்மீக பயணங்களுக்கு பிறகு ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் குடியேறினார். ஆன்மீக பயணங்கள் மேல வந்து ஸ்ரீரங்கத்தில் தான் குடியேறி இருப்பாரு. கரெக்ட் தான். காஞ்சிபுரத்தில் தென்கலை வைணம் செழித்துவங்கியது. தவறுங்க. ஓகேங்களா? ஏன்னா காஞ்சிபுரத்துல வடகலை வைணவம் தான் செழித்துவங்கியிருக்கும். திருவரங்கத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா தென்கலை வைணவம் வந்து செழித்துவங்கியிருக்கும். ஓகேங்களா? அப்போ மூன்றாவது கூற்று இங்க தவறா இருக்கு. திவ்ய பிரபந்தம் 12 எழுதப்பட்டது. இது கரெக்ட் தான். அப்ப இதுக்கான ஆன்சர் சி. அடுத்து 16வது கேள்வி. திருவரங்கத்தை மையமாக கொண்டு செயல்பட்ட தென்கலையினர் டேஷை அதிக முக்கியத்துவம் கொடுத்தனர். ஸோ திருவரங்கத்தை மையமா வச்சு செயல்பட்டதான் வந்து எதுங்க இந்த தென்கலையினர். இவங்க வந்து எதை அதிக முக்கியத்துவம் கொடுத்து பாடியிருக்காங்க? சூப்பர். பன்னிரு திருமறைகள். சீதாங்க இதுக்கான ஆன்சர். இவங்க என்ன பண்ணிருக்காங்க? பன்னிரு திருமறைகளுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அதிக முக்கியத்துவம் கொடுத்து பாடியிருப்பாங்க. ஸோ தென்கலையினரை பொறுத்தவரையிலும் தமிழ் மொழிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. வடகலையினரை பொறுத்தவரையிலும் சமஸ்கிருத மொழிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. அடுத்து 17வது கேள்வி. வட இந்தியாவில் பக்தியை ஒரு சிந்தனையாக பக்தி சிந்தனையை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றியவர் யார்? வட இந்தியாவில் பக்தி சிந்தனையை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றியவர் யார்? சூப்பர். இதுக்கான ஆன்சர் எதுங்க? ராமானந்தர். பி தாங்க இதுக்கான ஆன்சர். ராமானந்தர் தான் வந்து வட இந்தியாவில் ஒரு பக்தி சிந்தனை ஒரு மக்கள் இயக்கமா வந்து என்ன பண்ணியிருப்பாரு? மாற்றிருப்பாரு. அடுத்து 18வது கேள்வி. தனது பரவசம் ஊட்டும் பாடல்கள் களிப்பூட்டும் நடனங்கள் மூலம் கிருஷ்ண வழிபாட்டை பிரபலமாக்கியவர் யார்? தன்னுடைய பரவசம் ஊட்டும் பாடல்கள் மூலமாகவும் களிப்பூட்டக்கூடிய நடனங்கள் மூலமாகவும் கிருஷ்ண வழிபாட்டை பிரபலமாக்கியவர் யார்? சூப்பர். இதுக்கான ஆன்சர் எதுங்க? சைதன்ய தேவர். டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ சைதன்ய தேவர் இவர் தான் என்ன பண்ணியிருப்பாருங்க? தன்னுடைய பாடல்கள் மூலமா வந்து களிப்பூட்ட நடனம் மூலமா கிருஷ்ண வழிபாட்டை வந்து பிரபலப்படுத்தியிருப்பாரு. அடுத்து 19வது கேள்வி. ஸோ பொறுமையா பொருத்தி ஆன்சர் எடுங்க பார்க்கலாம். ஓகே, நான் ஒன்னு சொல்லிட்டே இருக்கேன், நீங்க பொருத்தி ஆன்சர் எடுங்க. வல்லபாச்சாரியார். சூப்பர். வல்லபாச்சாரியார் யாருன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து யாருங்க? ஒரு தெலுங்கு தத்துவ ஞானி. வல்லபாச்சாரியார் வந்து யாருங்க? ஒரு தெலுங்கு தத்துவ ஞானி. அப்போ 1. சூர்தாஸ் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்வையற்ற இசைக்கலைஞர். யாருங்க? பார்வையற்ற இசைக்கலைஞர். அப்ப 2. மீராபாய் வந்து ரவிதாசரோட சீடர். அப்போ 3. துளசிதாசர் வந்து பார்த்தா ராமசரிதமானஸ் அப்படின்ற நூலை வந்து எழுதியிருப்பாரு. அப்ப 4. அப்ப எல்லாமே நேரா இருக்கிறதுனால ஏதான் இதுக்கான ஆன்சர். 20வது கேள்வி பாருங்க. மதுராவுக்கு அருகே கோவர்த்தன குன்றுகளில் கிருஷ்ண பகவானுக்கு ஒரு கோயிலை கட்டியவர் யார்? மதுராவுக்கு அருகே இருக்கக்கூடிய அந்த கோவர்தன குன்றுகள்ல கிருஷ்ண பகவானுக்கு ஒரு கோவிலை அமைத்து தந்தவர் யார்? சூப்பர். யாருங்க? வல்லபாச்சாரியார். ஏதாங்க இதுக்கான ஆன்சர். வல்லபாச்சாரியார் தான் வந்து கோவர்தன மலைகள்ல ஒரு கிருஷ்ண கோயிலை ஏற்படுத்தி கொடுத்திருப்பாரு. அடுத்து 21வது கேள்வி. வங்காளத்தில் சைதன்ய தேவர் போன்று மகாராஷ்டிராவில் விளங்கியவர் யார்? எப்படி வங்காளத்துல சைதன்ய தேவா வந்து விளங்கினாரோ அதே போல மகாராஷ்டிராவில ஒரு திருத்தொண்டரா வந்து விளங்கியவர் யார்? சூப்பர். இதுக்கான ஆன்சர் யாருங்க? துக்காராம். பி தாங்க இதுக்கான ஆன்சர். துக்காராம் தாங்க. வங்காளத்துல எப்படி சைதன்ய தேவர் வந்து விளங்கினாரோ அதே போல மகாராஷ்டிராவில் விளங்கியவர் வந்து துக்காராம். அடுத்து 22வது கேள்வி. சூப் என்னும் சொல்லின் பொருள் யாது? சூப் என்னும் சொல்லின் பொருள் யாது? ஸோ சூபியசம் அப்படின்ற அந்த வேர்ட்ல இருந்து தான் சூஃபி தோன்றிருக்கும். அது சூஃப் அப்படின்ற வார்த்தையிலிருந்து தோன்றியது. அந்த சூஃப் அப்படின்றதோட பொருள் என்னன்னா கம்பளி. ஓகேங்களா? ஸோ இங்க ஆன்சர்ல எதுவும் இல்லாதனால டி தான் இதுக்கான ஆன்சர். இவற்றில் எதுவும் இல்லை. ஏன்னா அதனோட பொருள் வந்து கம்பளி. ஏன்னா சூஃபிகள் சொரசொரப்பான ஒரு முரட்டு கம்பளியான ஆடைகள் அணிவாங்க. அதனால அவங்களுக்கு வந்து அந்த பெயர் வந்திருக்கும். அடுத்து சிருஷ்டி அமைப்பை இந்தியாவில் பிரபலமாக்கியவர் எங்கு மறைந்தார்? ஸோ சிருஷ்டி அமைப்பை இந்தியாவில் பிரபலமாக்கியவர் நமக்கு தெரியும். சூஃபிக்குள் வந்து 3 அமைப்பா பிரிஞ்சிருப்பாங்க. சிருஷ்டி, சுரவாத்தி, அப்புறம் பிர்தோசி அப்படின்னு. அதுல சிருஷ்டி அமைப்பை பிரபலப்படுத்தியவர் வந்து பார்த்தீங்கன்னா யாருங்க? மொய்னுதீன் சிஷ்டி. மொய்னுதீன் சிஷ்டி தான் வந்து சிருஷ்டி அமைப்பை பிரபலப்படுத்தியிருப்பாரு. இவர் எங்க? அஜ்மீர்ல தான் வந்து ஏற்க எழுதியிருப்பார். ஸோ அஜ்மீர்ல இருக்கக்கூடிய அந்த ஷெரீப் தர்கா அப்படின்ற இடத்துல தான் வந்து இவருடைய நினைவகமும் வந்து அமைந்திருக்கு. ஓகேங்களா?
அப்ப அஜ்மீர் பி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து 24வது கேள்வி. சுரவாதி அமைப்பை தோற்றுவித்தவர் யார்? சுரவாதி அமைப்பு யாரால் தோற்றுவிக்கப்பட்டது? சூப்பர். யாருங்க? ஈரானை சேர்ந்த ஒரு சூப்பி துறவியான அப்துல் வகீத் அபு நஜீப். யாருங்க? அப்துல் வகீத் அபு நஜீப் அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுரவாதி அமைப்பை தோற்றுவித்திருப்பாரு. அப்ப பி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து 25வது கேள்வி. சுரவாதியின் ஒரு கிளைப்பிரிவான பிரித்தோசி அமைப்பு எங்கு மட்டும் செயல்பட்டது? சோ நம்ம பார்த்தோம் சிஸ்டி, சுரவாதி, பிரித்தோசின்னு. இதுல சுரவாதியோட ஒரு கிளை அமைப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரித்தோசி அமைப்பு. இது எந்த இடங்கள்ல மட்டும் செயல்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? பீகார். பீகார்ல தான் வந்து இது செயல்பட்டது. ஸோ பி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர், பீகார். இந்து இஸ்லாம் சமயங்களுக்கிடையே ஒரு ஒத்திசைவை ஏற்படுத்த முயற்சி செய்தவர் யார்? இந்து இஸ்லாம் அந்த ரெண்டு சமயங்களுக்கிடையே ஒரு விதமான ஒத்திசைவை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி மேற்கொண்டவர் யார்? சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? கபீர். சி தாங்க இதுக்கான ஆன்சர். கபீர் தான் வந்து பார்த்தோன்னா இந்த முயற்சியை வந்து மேற்கொண்டிருப்பாரு. அடுத்து 27வது கேள்வி. கடவுளுக்கு வெவ்வேறு பெயர்களையும் வடிவங்களையும் கொடுத்திருந்தாலும் கடவுள் ஒருவரே என்றும் வடிவமற்றவர் என்றும் கூறியவர். பாருங்க, இதுக்கு முன்னா அதே போல ஒரு வாசகத்தை பார்த்திருப்போம். ஞாபகம் இருக்குங்களா? யார் சொல்லியிருப்பார்? ஹரிதாசர் சொல்லியிருப்பார். இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கடவுளை வெவ்வேறு பெயர்களில் அழைத்தாலும் இருப்பது ஒரே ஒரு கடவுள்னு சொன்னவர் ஹரிதாசர். இவரு என்ன சொல்றாரு பாருங்க, பெயர்களும் வடிவங்களும் வெவ்வேறு விதமா வச்சிருந்தாலும் கடவுள் ஒருவரே, அவர் வடிவமற்றவர்னு சொன்னவர் யாருன்னா இவர் தான். யாருங்க? கபீர். இதுக்கான ஆன்சர் வந்து கபீர். அடுத்து 28வது கேள்வி. கிறந்தவழி, பைஜக் ஆகிய நூல்களை எழுதியவர் யார்? கிறந்தவழி, பைஜக் ஆகிய நூல்கள் யாருடைய கவிதை தொகுப்புகள் ஆகும்? சூப்பர். இது யாருடையதுங்க? கபீர் அவர்களுடைய கவிதை தொகுப்புகள் தான். கிறந்தவழி, பைஜக் ஆகியவை கபீர் அவர்களுடைய அந்த கவிதை தொகுப்புகள். அடுத்து 29வது கேள்வி. குருநானக்கின் கூற்றுகளில் தவறானது எது? ஸோ குருநானக் சேர்ந்து ஒரு 4 கூற்றுகள் கொடுக்கப்பட்டுங்க. இதுல எது தவறா இருக்குன்னு பார்த்து ஆன்சர் எடுக்கணும். பொறுமையா பார்த்து ஆன்சர் எடுங்க பார்க்கலாம். ஓகே, நான் ஒன்னு ஒன்னா சொல்லிட்டு வரேன், நீங்க அதுக்குள்ள ஆன்சர் எடுங்க. 1469 லாகூருக்கு அருகே ஒரு கிராமத்துல பிறந்திருப்பாரு. கரெக்ட் தான். சீக்கியர்களின் முதல் குரு. ஆமாங்க, சீக்கியர்களோட முதல் குருவாக கருதப்படுவர் குருநானக். கரெக்ட் தான். சீக்கியர்களின் புனித நூல் குரு கிரந்த் சாஹிப். ஆமாங்க, குரு கிரந்த் சாஹிப் தான் வந்து சீக்கியர்களோட ஒரு புனித நூலா வந்து கருதப்படுது. கரெக்ட் தான். 1529 இயற்கை எழுதினார். தவறுங்க. அப்ப டி தாங்க இங்க தவறா இருக்கு. ஏன்பா அப்படின்னா அவரு 1539 தான் வந்து இயற்கை எழுதியிருப்பாரு. அப்போ இயர் தவறா இருக்கிறதுனால டி தான் வந்து சரியான ஆன்சர். அடுத்து 30வது கேள்வி. சீக்கியர்களின் புனித நூல் எது? சீக்கியர்களின் புனித நூல் எது? சூப்பர். குரு கிரந்த் சாஹிப். மேலே இதுக்கான ஆன்சர் பார்த்துட்டோம். திருப்பி நம்ம பார்க்கிறோம். குரு கிரந்த் சாஹிப் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா சீக்கியர்களின் புனித நூல். குருநானக் தனக்கு பின்னர் யாரை சீடராக நியமித்தார்? குருநானக் வந்து பாருங்க தன்னோட மறைவு பிரகாரம் யாரை வந்து சீடரா வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு நியமிக்கிறார். சூப்பர். யாருங்க? லேனா. லேனா அப்படின்றவர் தான் வந்து தன்னோட மறைவுக்கு பின்னால சீடரா வந்து அறிவிக்கிறாரு. பாகல் என்னும் திருமுழுக்கு முறை யாரால் அறிமுகம் செய்யப்பட்டது? சோ குருவாளால் கிளறப்பட்ட ஒரு இனிப்பான நேரை கொடுத்து தான் பாகல் திருமுழுக்கு முறை அப்படின்னு சொல்லுவாங்க. இது யாருன்னா குரு கோவிந்த் சிங். சீதாங்க இதுக்கான ஆன்சர். குரு கோவிந்த் சிங்கோட காலத்துல தான் வந்து இது வந்து பிரபலப்படுத்தப்பட்டிருக்கும். அடுத்து கால்சா என்பதன் பொருள் யாது? சூப்பர். என்னதுங்க? தூய்மை. பி தான் இதுக்கான ஆன்சர். சோ யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த திருமுழுக்கு பெறாங்களோ, பாகல் அப்படின்ற திருமுழுக்கு பெறாங்களோ அவங்க தூய்மையானவங்களா கருதப்பட்டு ஒரு அமைப்புல சேருவாங்க. அதனாலதான் கால்சா அப்படின்ற அமைப்பு தூய்மை அப்படின்ற பொருள்ல வரக்கூடியது. அடுத்து பொருந்தா ஒன்று எது? சோ அப்படி கால்சாவோட உறுப்பினர்கள் என்ன பண்றோம்னா ஒரு 5 விதமான தனித்தன்மைகள் வந்து அவங்க கொண்டிருக்கணும். அதுதான் அங்க பொருத்தப்பட்டிருக்கு. இதுல எது தவறா இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, ஒன்னொன்னா பார்க்கலாம் பாருங்க. கேஷ் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வெட்டப்படாத முடி. அவங்க வந்து முடி வெட்டாம நிறைய முடிகள் வச்சிருப்பாங்க. கரெக்ட் தான்.
கன்கா, கன்கா அப்படின்னா சிகைக்கோள், அவங்க வந்து ஒரு சிகைக்கோளை பயன்படுத்துவாங்க, கரெக்ட் தான். கிர்பான், கிர்பான் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா குருவால், அவங்க வந்து எப்பவுமே ஒரு குருவாலை வச்சிருப்பாங்க, கரெக்ட் தான். கடா, கடா அப்படின்னா உடலின் கீழ்ப்பகுதியில் அணியும் உள்ளாடை, தவறுங்க. ஓகேங்களா? ஏன்னா கச்சேரா அப்படின்னா தான் என்னதுங்க, கச்சேரா அப்படின்னா தான் உடலின் கீழ்ப்பகுதியில் அணியக்கூடிய ஒரு ஆடை. ஓகேங்களா? ஏன்னா கடா அப்படின்னா இரும்பு காப்பு, கையில போடக்கூடிய இரும்பு காப்பு தான் கடான்னு வரணும். அப்ப டி தான் இங்க தவறா இருக்கு, டி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து 35வது கேள்வி. தர்பார் சாஹிப் குருத்வாரா, தர்பார் சாஹிப் குருத்வாரா பாகிஸ்தானின் டேஷ் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. ஸோ பாகிஸ்தானோட எந்த இடத்துல வந்து இது வந்து அமைந்திருக்கு? ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க, கர்தார்பூர். ஏதாங்க இதுக்கான ஆன்சர். கர்தார்பூர்ல தான் வந்து பார்த்தோன்னா இதனோட அமைப்பு வந்து அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ கைஸ், வெற்றிகரமா நம்ம இந்த பாடத்தை வந்து முடிச்சு கொடுத்துரும். இதுல ஒரு 35 கொஸ்டின் உங்களுக்கு எடுத்திருக்கும், அதோட அதிகமாக போயிருக்கும். நம்ம 4 பாயிண்டா தவறானது இது பொருந்தாதுன்னு கேட்டு அதுல நிறைய பாயிண்ட் வந்து நம்ம வச்சிருக்கோம். இது கண்டிப்பா உங்களுக்கு வந்து பயனுள்ளதா இருந்திருக்கும். ஸோ எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட மார்க் எவ்வளோ அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ செல்லுமோ உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும். தேங்க்யூ கைஸ்.